ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுகன்யா போடுற திட்டம் எதுவுமே நடக்கக்கூடாது. நம்ம பாண்டியன் பார்த்த மாப்பிள்ளையவே நம்ம அரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் இந்த குமாரை கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது, புதைக்குழியில் விழுந்த கணக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம பாண்டியன் வந்து ஒரு வழியாக உமையாள் வீட்டில் வந்து பேசிட்டு வந்துட்டாங்க. இங்கே நம்ம அரசியும் கேட்குறாங்க, இங்கே பாருப்ப அரசி, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் தானே, இந்த அப்பா சொல்கிறத நீ கேட்ப தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம அரசியுமே, அப்பா இந்த உலகத்துலேயே எல்லாரை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு தான்ப்பா நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி சொல்கிறாங்க. உடனே கோமதியோ, இங்கே பாருடி, இப்போயாவது உண்மையை பேசு, ஏதாவது பொய் சொல்லி அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு போகிற, அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே உயிரோடவே இருக்க மாட்டோம், எங்களை எல்லாரையும் சாவடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, இப்போ வாச்சு என்னை நம்புமா, நான் உங்ககிட்ட போய் சொன்னதான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஏதோ தெரியாமல் தப்பான வழியில் போயிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுமா, இப்போ தான் உன் மேலேயும் அப்பா மேலேயும் நான் சத்தியம் பண்ணியிருக்கேன்ல, கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டுதாம்மா நான் நடப்பேன், தயவு செஞ்சு என்னை இந்த ஒரு வாட்டி மட்டும் நம்புமா, அப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டு நான் ஓடி போக மாட்டேன், எனக்கு எல்லாரை விட நீங்கள் 2 பேர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்மா, ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனோ, கோமதி கம்முன்னு இருடி, எதுக்காக அவன் மனசை நோகடிக்கிற, அவளே நொந்து போய் இருக்கா, அந்த குமார் பையன் என்னென்னமோ சொல்லி நம்ம பொண்ணு மனசை கரைச்சிட்டான், அவள் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டா, அவள் தப்பான வழியிலிருந்து இப்போ நேர்வழி கொண்டு வரப்போகிறோம், நம்ம கண்டிப்பாக அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், அவன் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம நினச்ச மாதிரியே உமையாள் பையனுக்கு நம்ம அரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அரசி வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும், எனக்கும் அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும், கஷ்டப்பட்டு வளர்த்து ஆசை பாசத்தோடு நம்ம பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டு நம்ம எப்படியெல்லாம் வளர்த்துருப்போம் பிள்ளைங்களை, அதுங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே நமக்கும் மனசு நிறைவாக இருக்கும். இங்கே பாருப்பா அரசி, இப்போ வேணால் உனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கசப்பாக கூட இருக்கலாம், ஆனால் பின்னாடிக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப, நான் சொல்கிறத கேட்டு நடமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்கள் பேச்சை மீறி நான் மறு பேச்சு பேசவும் மாட்டேன், வேறு எதுவும் செய்யவும் மாட்டேன், நீங்கள் தாராளமாக நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா, நீங்கள் கொஞ்சம் கூட என் மேலே சந்தேகமே படாதங்க, முழுசாக என் மேலே நம்பிக்கை வைங்கப்பா, கண்டிப்பாக நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்ப்பா, நீங்கள் யார் கை காட்டினாலுமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரசி வந்து தெளிவாக அடித்து சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, இருந்தாலுமே இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக முடியணும், அதே சமயம் நம்ம பாண்டியன் வந்து உமையாள் வீட்டில் வந்து நடந்த விஷயத்த, நம்ம அரசி வந்து லவ் பண்ணுற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த விஷயம் வந்து தெரிய வந்தால் உமையாள் வீட்டில் உள்ளவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா பாண்டியன் வந்து அந்த விஷயத்த நம்ம உமையாள் வீட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, இப்போது அரசி லவ் பண்ணுற விஷயத்த சொல்லாமல் தான் வந்திருக்காங்க, இந்த விஷயம் வந்து குமாருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். நம்ம அரசி வந்து சைலண்ட்டாக எழுந்திரிச்சு பக்கமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதிக்கிட்ட, கோமதி கொஞ்சம் டவல் எடுத்து கொடுமா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் பேசிக்கிறாங்க தனியாக போயிட்டு, ஏங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க, அரசி நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பா, நல்லா படிச்சிருந்தானா அவள் லைஃப் இன்னுமே நல்லா இருந்திருக்கும், என்னமோ அவளோட கெட்ட காலம் அந்த குமாரை லவ் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, மாமாவுக்கும் அத்தைக்கும் இப்போ என்ன சொன்னாலுமே புரிய மாட்டேங்குது, அவங்க கோவத்தில் தான் வந்து எரிஞ்சு விழுறாங்க, ஏங்க நீங்களாச்சும் சொல்லுங்களேன், அரசிக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அவள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ நம்ம சொல்கிற பேச்சு தான் கேட்குறேன்னு சொல்லிட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் இருந்துட்டு, மீனா அப்பாவும் அம்மாவும் எடுத்த முடிவு தான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுது, அதுக்கப்புறம் நம்ம வந்து அரசி மேலே நம்பிக்கை வச்சு கூட அவளை படிக்க வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த குமார் பையன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பான், அது மட்டும் நடக்கவே கூடாது,
இப்போது அப்பா எடுத்திருக்க முடிவு தான் எனக்குமே கரெக்டுன்னு தோணுது. என்னங்க நீங்களும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவள் வாழ்க்கையை மொத்தமாக சேர்ந்து நீங்கள் கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல எங்கள் செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, அப்பா ஒன்றுக்கு 100 டைம் யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருப்பாரு. அவர் எடுத்த முடிவு எதுவுமே தப்பாக போகாது. நம்ம எதுவுமே குறுக்க பேசாமல் சைலண்ட்டாக ஒரு ஓரமாக நின்று பார்ப்போம். அரசி வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், அது மட்டும் போதும். இங்கே பாரு, வேறு எதுவுமே நீ என்கிட்ட பேசாத மீனா ப்ளீஸ். இப்போ எனக்கு ரொம்பவே கோவத்தில் தான் நான் இருக்கேன். அந்த குமார் கையில் கிடைச்சா புளிஞ்சிடலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, அரசியோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. நான் போய் அவனை அடிக்க போய் அவனை வேறு ஏதாச்சும் பண்ண போய் அதுக்கப்புறம் அரசி வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா, அதனால தான் நான் கையும் காலையும் அமைதியாக வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்கேன். தேவையில்லாமல் நீ பேசி அதுக்கப்புறம் என் கோவத்தெல்லாம் உன் மேலே காட்ட வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் செந்தில் வந்து ரொம்பவே கோவமாக பேசுனதும் நம்ம மீனா வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் இருந்துட்டு அரசியை வந்து கூப்பிடுறாங்க. அரசி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே, என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அரசி கேட்குறாங்க. இல்லைப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாரீ ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம், வாப்பா அப்பா கூடவே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிப்பா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மீனா நீ அப்புறமா ராஜி மயிலெல்லாம் கூட்டிக்கோ, அதே சமயம் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே எல்லாருமே ரெடியாகி கிளம்புறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, ஏங்க இவ எதுக்குங்க, இவளை வீட்டிலே விட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கோமதி கேட்க, இங்கே பாரு கோமதி, கல்யாணன்றது எல்லாருக்கும் ஒரு 4-5 டைம் ஆகிறது கிடையாது. கல்யாணன்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கல்யாணத்துக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு போடணும், இவ்வளோ நகை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஆசை இருக்கும். அதே தான் அரசிக்கும். அரசியும் கூட வரட்டும், அவளுக்கு பிடிச்ச கலராக பிடிச்ச ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டோம் அவளும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. சரிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, அதனால் அவள் வரட்டும், இல்லைனா இந்த வீட்டு படியை தாண்டி இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே போயிட்டு நம்ம அரசிக்கு ஒரு நல்ல சாரியாக ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம உமையால் வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க இல்லையா, அதனால் சாரியெல்லாம் பார்த்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம பாண்டியன் ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம சுகன்யாவுக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னென்னமோ சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அரசிக்கு விட்டால் இவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. இதை நடக்கவே விடக்கூடாது, இந்த விஷயத்த எப்படியாவது குமார்கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து நினைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனால் தேவையில்லாமல் ஏதாச்சும் சந்தேகம் வரும், அதுக்கப்புறம் நமக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க. எப்படியாச்சும் குமாருக்கு சொல்லி ஆகணுமே. சரி, குமார் ஃபோனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து குமாருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் குமார் வந்து கால் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல. நிறைய டைம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் குமார் வந்து கவனிக்கிறதில்ல. இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து ரொம்பவே ஃபீலிங்காக முகத்தை வந்து ரொம்பவே டல்லாக வச்சுக்கிட்டு இது திண்ணையில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போ யாருமே இல்லாத நேரமாக பார்த்து இங்கே நம்ம சுகன்யா வந்து அரசி பக்கத்தில் சைலண்ட்டாக உட்கார்றாங்க. என்னம்மா அரசி, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி குமாரை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுறது, இன்னொருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது தானே யோசிக்கிற. இங்கே பாரு அரசி, பெரியவங்கன்னா அப்படி தான், லவ் பண்ணால் எந்த வீட்டுக்கு தான் பிடிச்சி போயிட்டு லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, எந்த வீட்லேயும் நடக்கிறதில்ல அது. நான் இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு அரசி, பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க பாட்டுக்கு யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே நல்லா இல்லை அப்படின்னா, அப்போது நீ இப்படி தப்பு பண்ணால் அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க. இங்கே பாரு அரசி, வீட்டில் உள்ளவங்க சொல்கிற பேச்சு கேட்டுன்னு நீ திடுதிப்புன்னு யாருன்னே தெரியாதவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அவங்க சொல்கிற பேச்சை கேட்காத. நீ குமாரவே மனசில் நினச்சிக்கோ, குமாரை தவிர வேறு யாருமே நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. பாவம், அவன் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் அரசி, நான் சொல்கிறத கேளு, உன் வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்கிறாங்க. எங்கள் அரசி வந்து சைலண்ட்டாகவே உட்காண்ட்ருக்காங்க. இங்கே பாரு அரசி, நான் சொல்கிறத கேளு, இங்கே எல்லா ஏற்பாடும் ரொம்பவே சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அன்றைக்கே கூட நிச்சயத்தை பண்ணிவிட்டு வர முகூர்த்தத்திலே உனக்கு கல்யாணம் நடந்துடும். எல்லாமே திடுதிப்புன்னு நடந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா நீ யாரையும் கேட்க முடியாது. அப்படியே கேட்டாலும் நீ தப்பு பண்ண, அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படி உன் வாழ்க்கை கெட்டு போகணும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிப்பாங்க. இங்கே பாரு அரிசி, உன் வாழ்க்கை உன் கையில். உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உன் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எங்கள் சுகன்யா வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அரிசி வந்து எதுவுமே பேசுறதில்ல. ஏன் அரிசி எதுவும் பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை போதும் அத்தை, திரும்பவும் குமாரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. குமார் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நல்லவன் வல்லவன் சொல்லி தான் நீங்கள் என் மனசை மாற்றிட்டீங்க. நான் என்னமோ அவரை லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் அப்பா முகத்தை பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு துரோகம் பண்ணுறோமோ, நம்ம லவ் பண்ணக்கூடாது, குமார்கிட்ட சொல்லி நம்ம லவ்வை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் அப்பப்போ வந்து குமார் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி என் மனசை மாற்றிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு எங்கள் கூடவே வந்து எங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக அனுப்பிட்டு நீங்கள் கழட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. நான் சினிமாவுக்கு வரல, பெரிய பிரச்சனையாக வரும்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனையில் மாட்ட விட்டுட்டீங்க. திரும்பவும் என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சி நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அந்த குமார் ரொம்ப கெட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் ஏன் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் என்னென்னா, அவர் வந்து நம்ம 2 வீடும் ஒன்று சேர்ந்துரும், 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்ற பார்த்துருக்காரு. அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என் அப்பா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. ஆனால் பண கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் தான் வளர்த்தாரு. என்னை ஒரு சொல்லியிருக்க மாட்டார். இது வரைக்கும் என்னை திட்டிருக்க மாட்டார். நான் பாருங்கள் இப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ கூட என்னை ஒரு வார்த்தை கூட திட்டல. என் அப்பா ரொம்ப நல்லவர். அவர் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பார். உலகத்திலேயே நமக்கு அதாவது பெற்றவங்க மட்டும்தான் தீங்கே நினைக்காதவங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. நம்மக்கிட்டேருந்து எதுவுமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. அது மாதிரி தான் என் அப்பா ஒருபோதும் ஒரு நாளும் எனக்கு கெட்டதே நினைக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்குவேன் அத்தை. இதுக்கப்புறம் குமாரை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கரமாக அவமானமாக போச்சு. என்ன இந்த அரசி இப்படி மாறிட்டா? இவளை எப்படியாவது பேசி குமார் கூட பேச வச்சு குமாரையும் இவளையும் தனியாக போக சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இவ இப்படி மாறிட்டாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சுகன்யா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நம்மளவே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே, இவளெல்லாம் மாற்றவே முடியாது. அவங்க அப்பா சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போக தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு குமார்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாமல் தான் அவன் அங்கே இருப்பான். நம்ம விஷயத்த சொல்லிடுவோம். முன்னையே எத்தனை டைம் ஃபோன் பண்ணேன், ஃபோனே அட்டன் பண்ணல. அவன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த குமார் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திரும்பவும் கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம குமார் வந்து கால் அட்டன் பண்ணி, என்ன சித்தி இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கீங்க? நான் பார்க்கவே இல்லை சித்தி, ஃபோனு சார்ஜ் போட்டிருந்தேன், இப்போ தான் பார்த்தனே. சொல்லுங்கள் சித்தி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா குமார் அவ்வளோ கேஷுவலாக பேசுகிற? இந்த வீட்டில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அரசியை எந்த அளவுக்கு அவங்க மாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க எந்த அளவுக்குன்னா மாற்றி வைக்கிட்டோம் சித்தி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கண்டிப்பாக நான் வந்து பேசினா அரசி வந்து என் பக்கம்தான் வருவா. அரசிக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அந்த அளவுக்கு அவளை பேசி மனசை கரைச்சி வச்சுருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரைச்சி வச்சுருக்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்காது குமார், நான் எதனா பேசிடுவேன், திட்டி போடுவேன் அப்படின்றாங்க. என்ன சித்தி இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க? வேற என்ன சொல்கிற? பாண்டியன் அண்ணன் அரசிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே எங்கள் குமாருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சித்தி சொல்கிறீங்க? ஆமாடா குமார், இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குமாருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது சித்தி? சரிங்க சித்தி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி கேட்க,
அது வந்து சித்தி, அரசிக்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். அரசியை பேசி எப்படியாவது அங்கே பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துட சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் நானும் அரசியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாலையும் கழுத்துமா நீண்டா ஏதோ தாம் தூம்னு 2 குடும்பமும் குதிக்கும். அதுக்கப்புறமா ஏற்றுப்பாங்கள்ல. நீங்கள் அரசிக்கிட்ட கொஞ்சம் சொல்லி பேசி தயவு செஞ்சு அவளுக்கு புரிய வச்சு வர சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்மலாம் என்ன பேசினாலும் அரசி மனசு கரைய போகிறதில்ல. அவள் மனசை மாற்றிக்க போகிறதும் இல்லை. அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்களோ அதை தான் அவள் கேட்பா. அவள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சித்தி, என்ன லவ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள் அவள்? எப்படி சித்தி அவளுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் குமார் வந்து ரொம்பவே ஃபீலிங்காக கேட்க, வேற என்ன பண்ணுறது, அவங்க குடும்பமாக சேர்ந்து அரசியை மாற்றிட்டாங்க. அரசிக்கிட்ட இப்போ தான் நான் வந்து பேசினேன். அவகிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவள் சுத்தமாக நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. என்னவே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் அவகிட்ட உன்னை பற்றியெல்லாம் பேசணுன்னா செருப்படி தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சித்தி இப்படி சொல்கிறீங்க? அப்போது அரசி எனக்கு கிடைக்க மாட்டாளா? அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம குமார் கேட்க, நம்ம சுகன்யா இருந்துட்டு எந்த பழியும் வாங்க முடியாது. அரசி ரொம்ப தெளிவாக இருக்கா. அவங்க அப்பா விஷத்தை குடிக்க சொன்னால் கூட குடிப்பேன்ற மாதிரி உட்காண்ட்ருக்கா. நீ வந்து பேசினாலும் ஆகாது, யார் வந்து பேசினாலும் ஆகாது. நீங்கள் பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கவும் முடியாது. 1க்கு 2 டைம் நம்ம குடும்பம் அவமானப்பட்டுச்சு. கோமதி அத்தாச்சியும் ஓடிப்போச்சு, இப்போது ராஜியும் ஓடிப்போனா. 2 டைமு நம்ம குடும்பம் எவ்வளோ அவமானப்பட்டு நின்றுச்சு. ஆனால் இப்போது இந்த அரசி மனசு மாறிட்டா. அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்களோ அதை தான் கேட்க போகிறா. நம்மளால் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொன்னதுமே எங்கள் குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குமார் வந்து என்ன சித்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும், அதை நீ தான் சொல்லணும். இந்த பாண்டியன் குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும். இந்த அரசியை நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். பேசாமல் மாப்பிள்ளை வீட்டில் நீ விஷயத்த சொல்லிடு. எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டில் இந்த லவ் விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க தான் தோணுது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க. அன்றைக்கி கரெக்டாக நீ தட்டு மாற்றுற டைமுக்கு வந்து நானும் அரசியும் லவ் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் அங்கே இங்கேன்னு சுற்றணும், சினிமா தேட்ரு பீச்சுன்னு நிறைய இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே மாப்பிள்ளை வீட்டில் காட்டு. அதுக்கப்புறம் அரசியோட கல்யாணம் தானாக நின்றோம். அரசியை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவள் உனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம பழனி கேட்டுடுறாங்க. இங்கே சுகன்யா பேசுனத ஃபோனில் மொத்தத்தையுமே கேட்டுடுறாங்க. இங்கே பழனிக்கு அவ்வளோ ஒரு பயங்கர அதிர்ச்சி. சுகன்யா இப்படியா? ஐயோ, விட்டா அந்த குமார் பையனுக்கு இவ அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிருவா போலவே. இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கானா, அப்போது ஏற்கனவே இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அரசி லவ் பண்ணுற விஷயம் முன்னாடியே இவளுக்கு தெரிஞ்சு தான் அவங்க 2 பேருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறா இவளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போகக்கூடாது, அவங்க 2 பேரும் இன்னும் என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பேசுகிறது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி குமார், நான் ஃபோனை வைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி எப்படியாவது அந்த மாப்பிள்ளையை திருப்பி ஓட வைக்கணும். சரி நான் வச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஃபோனை கட் பண்ணதுமே திரும்பி பார்க்குறாங்க பழனியை பார்த்ததுமே நம்ம சுகன்யாவோட கண் 2 பிதுங்கி கீழே விழுந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு முழிக்கிறாங்க, அந்த அளவுக்கு பயந்து போகிறாங்க. ஏங்க நீங்கள் எப்போங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்க, நானா, நீ அந்த குமார் பையனுக்கு ஃபோன் பண்ணல, அப்போவே வந்தாச்சு. நீ என்னென்ன பேசுனியோ எல்லாத்தையுமே கேட்டாச்சு. ஆமாம், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கு இந்த குடும்பம் என்ன துரோகம் பண்ணிச்சு? உன்னை ஏதாச்சும் பண்ணிச்சா? உனக்கு அப்படி பெரிய துரோகம் என்ன பண்ணாங்க? எதுக்காக அரசி வாழ்க்கையை நீ கெடுக்கணும்னு நினைக்கிற? நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ உடந்தையா இருக்கே. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவு ஏதாச்சும் இருக்கா? இதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோதான், எனக்கு வர ஆத்திரத்தில் பல்லார் நான் அரைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நான் என்ன பேசிட்டேன்னு நீங்கள் பாட்டுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் மச்சான் பொண்ணு குமாரை லவ் பண்ணுவாளாம், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒரு நாடகத்தை போட்டு அவள் மனசை மாற்றிடுவீங்களாம். அப்போ லவ் பண்ணவன்
எதனா நாக்கை வலிச்சிட்டு போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பழனிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உடனே பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. எங்கே பார் சுகன்யா, என்னை நீ எவ்வளோ நாளும் திட்டு, நீ அடி கூட அடி வாங்கிப்ப. இத்தனை நாள் என்னை யாருக்கும் தெரியாமல் என்னை எப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த. ஒரு ரூபாய்க்கு வக்கு இல்லை, இந்த வீட்டில் அடிமை வேலை செய்கிற, இன்னும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்த. எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக? இந்த குடும்பத்தில் யாருக்கும் நான் சந்தோஷமாக இல்லைன்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக, யாரோட நிம்மதியும் கெடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மச்சான் பொண்ணு அரசி வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சேன். உன்னை கொல்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சுகன்யாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்ன இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஒருவேளை இந்த குடும்பத்துக்காக நம்மளை கொன்று போட்டாலும் போட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. எங்கே பார் சுகன்யா, உன்னை நான் கண்டிக்கிறேன். அரசி விஷயத்தில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, உன்னை நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன். அந்த குமார் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரு பொண்ணு பார்த்துட்டு போகிற வரைக்கும் அவங்க வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை நான் என்ன பண்ணுன்னு தெரியாது. உடனே ஃபோன் பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லு. எந்த விதத்தில் சொல்லணுமோ அந்த விதத்தில் சொல்லி புரிய